இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை சிந்தித்து நாம் முன் செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று இங்கே சங்கீதக்காரன் கேட்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு விண்ணப்பத்தின் வார்த்தையாக வசனமாக இந்த வசனம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். இன்றைய செய்தியின் தலைப்பு எதுவரைக்கும் என்று ஒரு கேள்வி. எதுவரைக்கும் என்றதான கேள்வி அநேகருடைய வாழ்க்கையிலே இருக்கின்றது. என்னுடைய பிரச்சனை எதுவரைக்கும் இருக்கும், என் பிள்ளைக்கு எதுவரைக்கும் வேலை கிடைக்காமல் இருக்கும், என்னுடைய வியாபாரத்தில் எதுவரைக்கும் இந்த நஷ்டம் தொடரும், எதுவரைக்கும் நான் இந்த பாடுகளை சுமப்பேன், எதுவரைக்கும் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்தி கொண்டே இருப்பான், எதுவரைக்கும் நான் நிந்தையையும் அவமானத்தையும் அடைந்து கொண்டே இருப்பேன். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலே இந்த கேள்விகள் நீடித்து கொண்டிருக்கும் பொழுது, தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது இந்த கேள்விகளை எல்லாருமே கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். கலக்கம் அநேக நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் வந்து விடுகின்றது. ஒரு காரியம் நடைபெறாவிட்டால் அல்லது ஒரு பிரச்சனை சீக்கிரத்தில் முடிவு பெறாவிட்டால், ஒரு நன்மை நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்காவிட்டால் நம்முடைய உள்ளத்தில் கலக்கங்கள் வருகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சங்கீதக்காரனும் சொல்லுகின்றார், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது என்று சொல்லுகிறார். வியாகுலப்படுகிறது என்று மட்டுமல்ல, மிகவும் வியாகுலப்படுகிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். அப்படியானால் அவருடைய பிரச்சனை, அவருடைய போராட்டம் அவரை வியாகுலத்துக்குள்ளே நடத்தி கொண்டே இருக்கிறது. வியாகுலத்துக்குள்ளே அவர் காணப்படுகின்றார். இன்னும் தீர்வு வந்து எட்டவில்லை, இன்னும் முடிவு வந்து எட்டவில்லை. ஒரு தீர்வோ ஒரு முடிவோ வந்து நம்முடைய வாழ்க்கையில் எட்டாவிட்டால் நம்முடைய உள்ளமும் வியாகுலப்பட்டு கொண்டேதான் இருக்கும். சரியான நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய வீட்டிற்கு வர வேண்டும். எப்படி? அலுவலகத்திற்கு சென்ற பிள்ளைகள் வேலையை முடித்து வழக்கம்போல் வருகின்ற ஒரு நேரம் வந்துவிட்டால் அப்பொழுது வர வேண்டும். வராமல் இருந்தால் நம்முடைய உள்ளம் வியாகுலப்படும், பதைத்து கொண்டிருக்கும். அப்படித்தான் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு அவர்கள் அதிசீக்கிரத்தில் வந்து சேராவிட்டால், நம்முடைய உள்ளம் சரியான நேரத்தில் வராவிட்டால் உள்ளம் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கும், பதைத்து கொண்டிருக்கும். இப்படி சின்ன சின்ன காரியங்களுக்கே நம்முடைய உள்ளம் வியாகுலப்படுகிறது என்று சொன்னால், ஒரு தொடர் போராட்டம் அல்லது ஒரு நீண்ட ஒரு பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது மிகப்பெரிய வியாகுலத்தை ஏற்படுத்தத்தான் செய்கிறது. அப்படிப்பட்டதான வியாகுலங்களை சந்தித்தவர்கள் அநேகர் உண்டு. எதுவரைக்கும் என்று கேள்வி கேட்டவர்களும் உண்டு. இது எதுவரைக்கும் என்று கேட்காமல் ஜெபித்தவர்களும் இருக்கின்றார்கள். வியாகுலம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதிலே எப்படி அவர்கள் ஜெயித்தார்கள், முன்னேறினார்கள் என்பதை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால், நாமும் அப்படிப்பட்ட எந்த வியாகுலங்கள், எந்த வருத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையை வாட்டி வதைத்தாலும் அதிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். முதலாவதாக, வியாகுலப்பட்டு இரக்கத்திற்காய் 3 முறை ஜெபித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சாட்சியாக இருக்கின்றது. யோவான் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்லுகிறார். பிதாவே, இந்த வேலையினின்று என்னை இரட்சியும் என்று சொல்லுவேனோ, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல வேலைக்குள்ளே, பல
சமயத்துக்குள்ளே, பல சூழ்நிலைகளுக்குள்ளே அவர் கடந்து சென்றார். அற்புதங்களை செய்யக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே அவர் கடந்து சென்றார். மரியாள் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. அப்பொழுது மரியாள் சொன்னார், அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் வேலைக்காரரை பார்த்து ஜாடிகளில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். அவருடைய சித்தத்திற்கு ஜனங்கள் தங்களை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தம்முடைய வேலை வந்ததை உணர்கின்றார். அந்த சூழ்நிலையிலே தேவ சித்தத்தை செய்ய ஆரம்பிக்கின்றார். இப்பொழுது இப்படி பல காரியங்களை பல வேலைகளிலே செய்தவர் இப்பொழுது அவருடைய ஊழியத்தின் நிறைவு பகுதியில் ஒரு சூழ்நிலை, ஒரு வேலை என்னவென்று சொன்னால், நான் இப்படிப்பட்ட ஒரு வேலைக்குள்ளே வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த வேலையை குறித்து நான் என்ன சொல்லுவேன், இந்த நேரத்தை பற்றி நான் என்ன சொல்லுவேன், இந்த கால சூழ்நிலையை குறித்து நான் என்ன சொல்லுவேன், என் ஆத்துமா கலங்குகிறது என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற அந்த நேரம் அவருடைய இதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த வேலையின் நின்று என்னை விடுவித்து விடும், என்னை ரட்சித்து விடும் என்று சொல்லுவேனோ என்று அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் என்று தன்னை அர்ப்பணம் செய்கின்றார். இதை குறித்து தெளிவாக நாம் மத்தேயு 26:38 நாம் வாசிக்கும் பொழுது கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபிக்கின்றார். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நான் அங்கே தனித்து ஜெபிக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இங்கே இருந்து எனக்காக ஜெபியுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கின்றார். அவர் ஒரு போராட்டமான வேலைக்குள்ளே சென்றிருக்கிறார். அந்த வேளையில் பிதாவினுடைய கிருபை பலன் அவரை தாங்கும்படி தமக்காக ஜெபிக்கின்ற விசேஷித்த 3 சீசர்களை அழைத்து கொண்டு ஜெபிக்க வைக்கின்றார். அவர்களும் ஜெபிக்காமல் அங்கே தூங்கி விடுகிறார்கள். அவர் சற்று அப்புறம் முகங்குப்புற விழுந்து, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று அவர் ஜெபம் பண்ணினார். அதே மத்தேயு 26:44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணாராம். அவர் பிதாவின் சித்தத்திற்கு தம்மை முழுமையாக, தம்முடைய இதயம் கலங்கி கொண்டிருந்த நேரத்திலே, இது எதுவரைக்கும் இந்த சூழ்நிலை, இது எப்படி இந்த சூழ்நிலை என்ன ஆகுமோ என்றெல்லாம் கலங்கி கொண்டிருந்தார். ஆனாலும் தேவனுடைய சித்தம்தான் நடக்க வேண்டும் என்று 3 முறை ஜெபித்தார். இந்த ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆம், உண்மையாகவே கேட்கப்பட்டது. தேவ சித்தம், அவர் அந்த வேலைக்குள்ளே செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே கடந்து போனது நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய சாபத்திற்காக, நம்முடைய ரோகத்திற்காக அவர் சிலுவையிலே பாடுபட்டு அங்கே மரித்தார். 3ஆம் நாள் மகிமையாய் அவர் ஜெயத்தோடு எழுந்தருளினார். முழுமையாக தேவ சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அநேக நேரங்களிலே மன துக்கங்கள், மன வியாகுலங்கள், மன வருத்தங்கள் நம்மை வாட்டி வதைக்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி நம்மை தத்தம் செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தில் குறைவு இல்லை, அவருடைய சித்தத்தில் எந்த விதமான பிழையும் இல்லை, அவருடைய சித்தத்தில் மகிமை இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் ஜெயம் இருக்கிறது, அவருடைய சித்தத்தில் ஆச்சரியமான வெற்றி இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்கின்றவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய சித்தத்தை செய்வது அளவில்லாத சந்தோஷம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் நாட்களிலே சொன்னார், போஜனம் பண்ண வாரும் என்று சொன்ன பொழுது, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது என்று சொன்னார்.
அவர்கள் உலக பிரகாரமாக யோசித்தார்கள், என்ன போஜனமோ என்று சொல்லி. அவர் சொன்னார், என்னை அனுப்பின பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. தேவ சித்தம் என்பது ஒரு மனிதன் உணவை உட்கொண்டால் எப்படி பிழைக்க முடியுமோ அதை போலத்தான் தேவ சித்தத்தை செய்கின்ற மனிதன் பிழைப்பான். அதை யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே எழுதும் பொழுது, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாங்க உண்ண முடியாத துக்கத்துக்குள்ளே, வேதனைக்குள்ளே, போராட்டத்துக்குள்ளே கடந்து போகிறீர்களா? பயப்பட வேண்டாம். கர்த்தாவே, உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், உம்முடைய சித்தம்தான் என்னுடைய ஜீவியத்தில் நடைபெற வேண்டும் என்று நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் மகிமையான ஜெயத்தை, வெற்றியை நமக்கு தருவதற்கு, நமக்கு கொடுத்து நம்மை உயர்த்துவதற்கு, நம்மை மேன்மைப்படுத்துவதற்கு இன்றைக்கும் அவர் போதுமானவராக இருக்கின்றார். பிரியமானவர்களே, அவருடைய கலக்கங்கள் எல்லாம் அவர் வெற்றியாய் ஜெயித்து எழுந்த பொழுது அவர் மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு கர்த்தருடைய பிரசன்னத்திலே நின்றார், தம்முடைய சீசர்களை சந்தித்தார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பொழிந்தருளினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். தேவசித்தம் இந்த உலகத்தில் நாம் செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வாழ்க்கையிலே நாம் பார்க்கும்போது அவர் வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம் 12ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, அவருடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். இது நீங்கும்படியாக அங்கே 8ஆம் வசனத்தில் வாசித்தால் 3 முறை அவர் ஜெபித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், இந்த வேதனைகள், இந்த பாடுகளை அவரும் கூட பல நேரங்களிலே கேட்டிருப்பார். எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த முள் என்னை குத்தி கொண்டிருக்கும்? எதுவரைக்கும் இது என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கும்? எதுவரைக்கும் எனக்கு மனச்சோர்வை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கும் என்று அவர் அங்கலாய்த்து கொண்டிருந்திருப்பார். பிரியமானவர்களே, பவுலுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அந்த முள் அவரை வேதனைப்படுத்துகிறது. அவர் அந்த நாட்களில், சந்திப்பின் நாட்களிலே ஆண்டவர் அவரை சந்தித்த பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்று அவன் கேட்ட பொழுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 9:6 ஆண்டவர் சொல்லுகிறார், முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சிரசில் சூட்டப்பட்ட அந்த முள்ளில் உதைப்பது போன்ற அனுபவம் பவுலுடைய வாழ்க்கை. அதை ஆண்டவர் உணர்கின்றார். தேவ பிள்ளைகளை துன்புறுத்தும் பொழுது, தேவ ஜனங்களை பாடுபடுத்தும் பொழுது அது தேவனை, கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறதான ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவம் ஆரம்பத்தில் இருந்தது. இப்பொழுது கர்த்தர் அவருக்கு எவ்வளவோ காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே இனி ஒரு மேட்டிமை எதுவும் வராதபடிக்கு ஒரு முள்ளை கர்த்தர் கொடுத்திருந்தாராம். ஆனால் அதை நீங்கி போகட்டும் என்று சொல்லி 3 முறை அவர் ஜெபித்தாராம். ஜெபித்த பொழுது ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தை, வாக்குத்தத்தம், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார். என் பாடுகள் எதுவரைக்கும், என் பிரச்சனைகள் எதுவரைக்கும் என்று கேட்டுக்கொண்டிருந்த, நொந்து போய் ஜெபித்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் அவனை தேற்றின ஒரு வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாக விளங்கும் என்று சொன்னார். நம்முடைய ஆண்டவருடைய பலன் சாதாரணமான பலன் அல்ல, அது மகிமையின் பலன். அவருடைய பலன் ஒரு மனிதனுடைய சரீரத்திலே பூரணமாக, முழுமையாக விளங்கும் என்று சொன்னால், அது மனிதனுடைய சரீரம் பலவீனமாயிருந்தாலும், ஒன்றுக்கும் உதவக்கூடாததாய் இருந்தாலும், மோசமான நிலைமையில் இருந்தாலும், செயல்பட முடியாமல் இருந்தாலும், தேவ பலன் இறங்கி வரும் பொழுது அந்த மனிதனுடைய பலனே தனி.
அந்த மனிதனுடைய சுகமே தனி, அந்த மனிதனுடைய வல்லமையே தனி, அந்த மனிதனுடைய பராக்கிரமமே தனி. எனவே அவனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் தம்முடைய பலனை அவனுக்கு கொடுத்தார். எனவே இப்பொழுது அவர் பலவீனத்தை குறித்து சோர்ந்து போகவில்லை. அவர் அறிக்கை செய்ய ஆரம்பித்தார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பலன் உண்டு என்று சொன்னார். அப்படியானால் அவர் பலவீனம் ஒன்றும் இப்பொழுது அவருக்கு பலவீனமாய் தெரியவில்லை. தேவ பலன் அவரிலே அதிகமாய் வெளிப்பட்டபடியினால் அவர் அதிகமாய் ஓடிக்கொண்டே இருந்தார், அதிகமாய் ஜனங்களை சந்தித்து கொண்டிருந்தார், அவருக்காக பிரகாசித்து கொண்டே இருந்தார். எனவே பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எதுவரைக்கும் எனக்கு இந்த பிரச்சனைகள், எதுவரைக்கும் எனக்கு இந்த போராட்டம், எதுவரைக்கும் இந்த நிந்தனைகள், எதுவரைக்கும் இந்த இக்கட்டான சூழ்நிலை, எதுவரைக்கும் நான் இந்த நிலையிலே இருப்பேன், இதிலிருந்து எப்பொழுது நான் வெளியே வருவேன் என்று நீங்களும் எதுவரைக்கும் என்று பல்வேறு கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த கேள்விகளின் மத்தியிலே தேவ கிருபை உங்கள் சரீரத்தில் விளங்குகிறது சகோதரியே, உங்கள் சரீரத்தில் தேவ பலன் விளங்குகிறது சகோதரனே. அந்த தேவ பலன் உங்கள் சரீரத்தில் விளங்கும் போது, வெளிப்படும் போது உங்கள் பலவீனமாயிராது, அது ஒன்றும் உங்களை செய்ய முடியாது. தேவ பலனே உங்களில் மிகப்பெரிய காரியத்தை செய்து உங்களை ஆசீர்வதிக்கும். எனவே எதுவரைக்கும் என்று கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவ கிருபை இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறதாய் இருக்கின்றது. மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது அங்கே அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். மனக்லேசம் உள்ள அன்னாள். பழைய ஏற்பாட்டிலே ஒரு தவறான புரிதலினால் ஏலி அன்னாளை பார்த்து கேட்ட ஒரு கேள்வி. 1 சாமுவேல் 1:14 அவளை நோக்கி, நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்று சொன்னான். பாருங்கள், நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய். ஏலி தவறாக புரிந்து கொண்டான். இங்கே இவள் நீண்ட நெடுநேரமாக ஜெபித்து கொண்டே இருக்கிறாள் அன்னாள். இதுவரைக்கும் இவ்வளவு நேரம் ஜெபித்த பெண்களை ஏலி தன்னுடைய வாழ்க்கையிலே பார்த்ததில்லை. ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் கூட இவ்வளவு நேரம் ஜெபம் இருந்திருக்குமா என்பதும் நமக்கு தெரியவில்லை. நீண்ட நேர ஜெபத்தை அவர் பார்த்த பொழுது அவருடைய சிந்தனை வித்தியாசமாய் வந்தது. இது ஜெபமா அல்லது இவள் குடித்து வெறித்திருக்கிறாளா, இவள் முணங்கிக் கொண்டே இருக்கிறாளே என்று சொல்லி, உன் குடியை உன்னை விட்டு விலக்கு, எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று சொல்லி கேட்கிறதை பார்க்கிறோம். எதுவரைக்கும்? பிரியமானவர்களே, அங்கே அன்னாள் சொல்லுகிற ஒரு காரியம் அப்படி அல்ல. என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சன்னதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அவள் இருதயத்தில் இருந்ததான வேதனைகள், பாரங்கள், துக்கங்கள், அவளுடைய சக்களத்தினால் ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தப்பட்ட கடினமான வார்த்தைகள், தேசத்தில் தலை காட்ட முடியாதபடிக்கு துக்கப்பட்டு வெக்கப்பட்டு நின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்த்து, நினைவுத்து பார்த்து, உள்ளம் வெதும்பி, உள்ளம் நொறுங்கி, எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி சொல்லி, எதெல்லாம் தன்னுடைய நினைவிலே வருகிறதோ அதையெல்லாம் சொல்லி 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 ஜெபித்து கொண்டே இருக்கிறாள். தன்னுடைய இருதயத்திலே இப்பொழுது எந்த பக்கத்திலும் எந்த ஒரு நிந்தையோ எந்த ஒரு வேதனையான சூழ்நிலையோ இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் எடுத்து வெளியே போட்டுவிட்டாள், எல்லாவற்றையும் ஊற்றிவிட்டாள். இப்பொழுது அவளுடைய இருதயம் மிகவும் லகுவாக மாறிவிட்டது. எனவே தான் அவள் சொன்னாள், என்னை பேலியாளின் மகளாக எண்ண வேண்டாம், மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும், எதுவரைக்கும் என்று அவன் கேட்ட கேள்விக்கு இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று அவள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எதுவரைக்கும் என்ற கேள்விகள் உங்களுடைய வாழ்க்கையிலே எழும்பி வரலாம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெறுமையாயிருக்கிறேனே, எப்பொழுது எனக்கு தேவன் ஒரு குழந்தையை தருவார்,
அல்லது என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளையினுடைய திருமணத்திற்காக நான் காத்திருக்கிறேனே, எதிர்பார்த்திருக்கிறேனே, எப்பொழுது நல்ல வரன் கிடைக்கும், அல்லது என்னுடைய குடும்பத்திலே இந்த பண கஷ்டம், இந்த கடன், இந்த போராட்டம் என்றைக்கு நீங்கும், என் வீட்டிலே நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எப்பொழுது நடக்கும், எதுவரைக்கும் இந்த காரியம் தாமதப்பட்டு கொண்டிருக்கும், எதுவரைக்கும் இந்த சூழ்நிலை இருக்கும், இதற்கு எப்பொழுது முடிவு வரும், எப்பொழுது விடுதலை வரும் என்று சொல்லி உங்கள் ஆத்துமாவும் கலங்கி கொண்டே பல கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அன்னாள் சொன்னது போல இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்று சொன்னாள். அப்படியானால் எவ்வளவு நேரம் நம்முடைய பாரங்களை எல்லாம் எடுத்து ஆண்டவருடைய பிரசன்னத்திலே சமூகத்திலே கொட்ட முடியுமோ, ஊற்ற முடியுமோ, அவ்வளவாய் நாம் ஊற்றும் போது நிச்சயமாக கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறார். இப்பொழுது தவறான புரிந்து கொள்ளுதலில் இருந்த ஏலி இப்பொழுது சரியான ஒரு ஆவியின் நிறைவுக்குள்ளே வந்த பொழுது அவன் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவது. இப்பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக இவர் மாறிவிட்டார். உன் விண்ணப்பத்தின்படியே ஆகட்டும் என்று சொல்லுகிறார். பாருங்கள், 18, 19, 20 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18, 19, 20 பார்க்கும் பொழுது சில நாளில் அன்னாள் கர்ப்பவதியானால், சில நாளில் எதுவரைக்கும் இந்த பிரச்சனை, எதுவரைக்கும் இந்த போராட்டம் என்று கேள்வி மேலே கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் சில நாளில் அற்புதம் நடக்கப் போகிறது. சில நாளில் எதுவரைக்கும் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கப் போகிறது. எதுவரைக்கும் என்று சோர்ந்து போன உங்கள் கேள்விகளுக்கு சில நாளில் பதில் வரப்போகுது. சில நாட்களில் ஜெயம் கிடைக்கப் போகிறது. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்தும வியாகுலத்தை, வேதனையை மனிதன் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், உலகம் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆத்தும வியாகுலத்தையும் வேதனையும் அறிந்த தேவன் அதிசீக்கிரத்தில் இந்த உபத்திரவங்களை எல்லாம் நீக்கி அதிசீக்கிரத்தில் சில நாட்களில் பலனை தர அவர் வல்லவராயிருக்கின்றார். எப்படி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றிய இயேசுவை ஜெயமாய் உயர்த்தினாரோ, எப்படி பவுல் ஊக்கமாய் இடைவிடாமல் ஜெபித்த பொழுது கிருபையை தேவன் கொடுத்து அவன் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய ஊக்குவித்தாரோ, ஒன்றல்ல ரெண்டல்ல எல்லாவற்றையும் செய்ய நீங்கள் கர்த்தருக்காக இன்னும் எல்லாவற்றையும் செய்வீர்கள். கலங்கின ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். கலங்கியிருக்கிற உங்கள் கண்ணீரை துடைக்கிறார். கலங்கின உங்கள் இருதயத்தின் வேதனையை, வியாகுலத்தை கர்த்தர் மாற்றுகிறார். நிச்சயமாகவே கர்த்தர் அப்படிப்பட்ட பலத்த அதிசயங்களை, அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். எப்படி அன்னாளுடைய இருதயம் தேவ சமூகத்தில் பிரசன்னத்தில் உடைத்து ஊற்றி ஊற்றி ஜெபித்தாலோ, இந்நேரம் மட்டும் ஜெபித்தேன், எதுவரைக்கும், இந்நேரம் மட்டும், இந்நேரம் வரைக்கும். அப்படியானால் உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று சொன்னான். அந்த வார்த்தை சில நாளில் அவள் கர்ப்பவதியானால் என்பது உண்மையானால், பிரியமானவர்களே, சில நாட்களில் நீங்கள் பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள், பெற வேண்டிய சுகம், பெற வேண்டிய வெற்றி, பெற வேண்டிய வேலை வாய்ப்புகள், பெற வேண்டியதான வீடு வாசல்கள், பெற வேண்டிய நன்மைகள், பெற வேண்டிய வரங்கள், பெற வேண்டிய கிருபைகள், இவைகள் அனைத்தையும் தேவன் சில நாட்களில் தந்து நம்மை பலப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக, தேற்றுவாராக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உமது குமாரன் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வார்த்தை நம்முடைய வசனத்தை கரத்தில் தருகிறோம். என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று கேட்டு, எதுவரைக்கும் இயேசுவே, பிதாவானவர் உமக்கு இரக்கம் செய்தார். பவுல் எதுவரைக்கும் இந்த முள் என்னை குத்தி கொண்டிருக்கும், அந்த முள் நீங்க, தேவ பலன் நீங்கி வந்தது. ஆண்டவரே கர்த்தாவே, அன்னாளுடைய மனக்லேசம்
எதுவரைக்கும் நீ இப்படி இருப்பாய் என்று ஏலி தவறான ஒரு காரியத்தில் கேட்ட பொழுது ஆண்டவர் அவள் உள்ள நிலையை சொன்ன பொழுது தீர்க்க தரிசனமாய் சொன்னான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் கேட்ட விண்ணப்பத்தின்படியே ஆக கடவது என்று சொல்லி. இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் எதுவரைக்கும் இந்த தேசத்தில் இந்த பிரச்சனையை நாங்கள் சந்திப்போம், எதுவரைக்கும் இந்த வியாதி எங்களை வாட்டி வதைக்கும், எதுவரைக்கும் எங்களுடைய தேசத்தில் இப்படிப்பட்டதான கஷ்டங்கள் நஷ்டங்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருப்போம் என்ற கேள்வி மேலே கேள்விகளை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் தேவதாசர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறதை நீர் அறிவீர் தகப்பனே. சில நாட்களில் எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து விடுவிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைதாரும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.